வெகு நாளைக்கு முன்னால் ஒரு ஏழை மீனவனும் அவன் மனைவியும் கடற்கரை ஓரமாக உள்ள குடிசையில் வாழ்ந்து வந்தார்கள். அந்த மீனவன் தினமும் காலையில் கடலுக்கு போய் மீன் பிடித்து கொண்டு மாலையில்தான் வருவான். அவன் எவ்வளவு மீன் பிடித்து கொண்டு வந்தாலும் அவன் மனைவிக்கு திருப்தியே வராது. எப்பொழுது பார்த்தாலும் தன் கணவனை திட்டிக் கொண்டே இருப்பாள். அவன் மிகவும் பொறுமைசாலி. அவள் பாட்டுக்கு திட்டிக் கொண்டே இருக்கட்டும் என்று சகிப்புத்தன்மையோடு இருப்பான். வழக்கம் போலவே அன்றைக்கும் அந்த மீனவன் மீன் பிடிக்க கடலுக்குள் சென்றான். அவன் வீசிய வலையில் பெரிய மீன் ஒன்று மாட்டிக்கொண்டது. இதுவரை இவ்வளவு பெரிய மீனை அவன் பிடித்ததே இல்லை. இதை பார்த்தால் தன் மனைவி ரொம்பவே சந்தோஷப்படுவாள் என நினைத்து கொண்டான். அந்த பெரிய மீனை வலையோடு சிரமப்பட்டு இழுத்து கொண்டு கரைக்கு வந்தான். அப்போது அந்த மீன் பேச ஆரம்பிக்கவே மீனவன் அதை ஆச்சரியப்பட்டு பார்த்தான். ஐயா மீனவரே, தயவு செய்து என்னை கொல்லாமல் உயிரோடு விட்டு விடுங்கள். உண்மையிலேயே நான் மீன் இல்லை. ஒரு முனிவரின் சாபத்தால் இப்படி மீன் உருவம் பெற்றேன். நான் ஒரு தேவகுமாரன். என் உயிரை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்றது அந்த மீன். இதை கேட்டு இரக்க குணம் கொண்ட அந்த மீனவன், கவலைப்படாதே, மனிதனைப் போல பேசும் உன்னை கொல்ல மாட்டேன், பயப்படாதே என சொல்லி வலையை விரிக்க அந்த மீன் உருவ தேவகுமாரனும் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு கடலுக்குள் பாய்ந்து சென்றது. வெறும் கையோடு வரும் தன் கணவனை கண்ட மீனவனின் மனைவி கடு கோபம் கொண்டாள். கண்டபடி கணவனை திட்டினாள். அவளை அமைதிப்படுத்திய மீனவன் நடந்ததையெல்லாம் அவளிடம் தெரிவித்தான். அதை கேட்ட அவன் மனைவி, அப்படியானால் அந்த தேவகுமார மீனிடம் ஏதாவது வரம் கேட்டு வந்திருக்கலாமே என்றாள். என்ன வரத்தை கேட்பது? அப்போது எனக்கு வரம் கேட்க வேண்டும் என்று தோன்றவே இல்லை என்றான் மீனவன். நீ பொழைக்க தெரியாத மனுஷையா? குடிக்க கூழ் இல்லை, படுக்க பாய் இல்லை, ஓட்டை குடிசையில் வாழ்கிறோம். இதையெல்லாம் சொல்லி வரம் கேட்டிருக்கலாமே. சரி, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. அந்த அதிசய மீனிடம் போய் இந்த குடிசை பெரிய மாளிகையாக வேண்டும் என்று வரம் வாங்கி வா என்று நச்சரித்தாள். மீனவன் தயங்கினான். உதவி செய்துவிட்டு அதற்கு உபகாரம் பெறுவதில் அவனுக்கு உடன்பாடு இல்லை. போதும் என்ற மனம் படைத்தவன். ஆனால் பேராசை பிடித்த அவன் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடற்கரைக்கு போனான். மேலும் மீனவன் கடற்கரைக்கு சென்று மீனிடம் என்னென்ன வரங்கள் கேட்டான், அவன் கேட்ட வரங்களினால் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் நேர்ந்த விளைவு என்ன என்பதை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கீழே உள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.